மதிப்பிற்குரிய ஆச்சாரியா கல்வி நிறுவனத்துடைய டைரக்டராக இருக்கக்கூடிய திருமதி தமிழரசி அம்மையார் அவர்களே, இங்கேயே படித்து இந்த பள்ளிக்கு சிறப்பு விழா வந்திருக்கின்ற சகோதரர் ஜீவானந்தம் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியின் நோக்கம் அறிவை தூண்டி விடுவது மட்டுமே. இதை சொன்னது சுவாமி விவேகானந்தர். ஆழ்ந்த அனுபவத்திற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை இது. மனிதன் வாழ பிறந்திருக்கான், அவன் வாழ்வதற்கு தேவையானது அறிவு. அந்த அறிவு ஏராளமா இருக்கு, அளவிட முடியாதது. அப்பேற்பட்ட அறிவை தூண்டிவிட்டா போதும், அது எல்லையற்ற விஷயங்களை மனிதனுக்கு கொடுக்கும். இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் நம்முடைய ஆங்கிலேய காலத்துக்கு பிறகு நம்ம நாட்டில் வந்தது. ஆனால் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாலேயே ஏராளமான அறிஞர்கள், ஞானிகள் உருவாகியிருக்காங்களே. எப்படி? அந்த காலத்துல அறிவை தூண்டிவிடு வேலை இருந்தது. குருகுல முறை. நிச்சயமாக ஒரு 5 வயதுக்கு பிறகு குழந்தைகளுக்கு அந்த அறிவை தூண்டிவிடுவதான ஒரு முயற்சி நம்ம நாட்டில் இருந்தது. அந்த முயற்சி ரொம்ப இயல்பாகவும் சரியான கோணத்திலையும் அமைந்திருந்தது. அதன் காரணமாக அந்த சிறு வயதிலேயே அவர்கள் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான அனைத்து விஷயங்களையும் கற்றார்கள். அந்த குருகுலத்தில் அதான் இருந்தது. எழுத்தறிவோட கூட அது ஒரு அம்சம், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு மேலாக வாழ்க்கை கல்வி, சாப்பிட்றது, படுக்கிறது, விளையாடுறது, நீந்துவது, உடலை பாதுகாப்பு வைத்துக் கொள்வது, சமைப்பது, விவசாயம் செய்வது, அத்தனையுமே பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்படி கற்ற அந்த மாணவர்கள் தான் நமது நாடு அடிமையாகிறதுக்கு முன்னாடி மிக உயர்ந்த கலாச்சாரம், பண்பாட்டில் இருந்த நாடு இது. ஆனால் ஒரே ஒரு மயக்கத்தின் காரணமாக நாம் அந்நியர்களுக்கு அடிமையானோம். அடிமையானது விளைவு மிக கடுமையானது. 47 சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஆனால் சுதந்திரம் அடைந்தது ஆட்சி அடிப்படையில் தவிர வாழ்க்கையில் சுதந்திரம் அடையல. அந்த அடிமைத்தனம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம நாம அதுக்குள்ள வாழ வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய நிலை உருவாகிறது. அதன் காரணமாக நமது நாடானது, நம்ம சமூகமானது, நாம் கூட அதில் சிக்கி தத்தளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலை. இந்த நிலையில எதிர்காலத்திலாவது நமது பிள்ளைகள் அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும் சொன்னால், இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகள் மேல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இல்லாமல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் குருகுலம் செய்ததை இன்றைய தினம்
நாம் அனைவருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். அது தவறியதால் தான் இன்றைய தினம் இளைஞர் சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தடுமாறிக் கொண்டிருக்கிறது, சமுதாயம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில கூட பல நல்லவர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் நற்பாதையில் இருக்காங்க சொன்னா அதற்கு காரணம் அவர்கள் சிறு வயதில் அந்த மாணவர்கள் இன்றைய கல்வி பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அவருடைய அதிர்ஷ்டமோ அல்லது பெற்றோர்கள் அவர்கள் படித்த கல்வி நிறுவனங்களோ அதற்கு நிச்சயமாக அடிப்படை காரணமாக இருந்ததனால்தான் இன்றைய தினம் இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட நல்ல பண்பு வாய்ந்த இளைஞர்கள், சமுதாய அக்கறையுடைய இளைஞர்கள், சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற இளைஞர்கள் உருவாயிருக்காங்க சொன்னால் அதற்கு இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. ஆகையினால இன்னைக்கு அந்த ஒருமான மெட்டீரியல் லைஃப்ல ஒரு செயற்கைத்தனமான ஒரு சூழல்ல, சமுதாயத்துடைய சூழல்ல நாம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்னன்னா, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அடுத்த தலைமுறையாக குழந்தைகள் முழுமையான நல்வாழ்வு அடையணும்னு சொன்னால் அதுல மிகுந்த கவனம் செலுத்துவது மட்டும் இல்ல, முக்கிய கவனம் செலுத்தணும். எப்ப செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம், வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம குழந்தைகள் மேல கவனம் செலுத்த முடியும். அது என்ன வாழ்க்கையுடைய கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை வாழ்வதற்கே, இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆனால் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் பெரும்பாலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எது வாழ்க்கை வாழ்றதுனா என்ன? நாம் எந்த நேரத்தில் எந்த விஷயத்துல நம்முடைய மனது முழு ஈடுபாட்டோடு இருக்கிறதோ அந்த காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். என்ன நேரங்களெல்லாம் நம் மனதுக்கு பிடிக்காத விஷயத்தை, விரும்பாத விஷயத்தை, அந்த விஷயம் ஈடுபடுறோமோ அந்த காலம் வாழ்க்கையை நாம் இழந்துவிட்ட காலம். உயிரோடு இருந்தும் கூட நமக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோம், இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ வாழ்க்கை வாழணும் அப்படின்ற கண்ணோட்டம் மட்டும் நாம் புரிந்து சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அன்றாடமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? வாழ்க்கையை வாழறதுக்காக, இந்த கல்விக்காக 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் செலவழித்து எதுக்காக? வாழ்க்கையை வாழ்வதற்காக. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வாழ்க்கையை வாழல, என்னைக்கோ வாழ்வதற்காக இன்றைய வாழ்க்கையை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று நாம் வாழ்க்கையை வாழ்வதற்காக சொல்லிட்டு நம்முடைய வேலைகள் செய்யறத, இது எதுக்காக? வாழ்க்கையை வாழ்வதற்காக பணம் தேவை, அதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் என்ற செயல் இருக்கு, அந்த செயலை நம்ம வாழல. இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான வாழ்க்கையா இருந்துட்டு. இந்த சூழல்ல வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கோமோ அந்த செயலை வாழ்வதுதான் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தால், நாம முடிவு செய்தால் இன்றே வாழ முடியும், இப்பொழுதே வாழ முடியும், இந்த நிமிடமே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். அப்படி நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினம் 2 காரியங்கள் நாம் செய்ய முடியும். ஒன்று, நாமும் வாழ முடியும், நம் குழந்தைகளையும் வாழ வைக்க முடியும். எப்போ? நாமும் சரி, நம்முடைய குழந்தைகளும் சரி, நாம் செய்யக்கூடிய காரியங்களை ஈடுபாட்டோடு விரும்பி சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தால் அந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். இதுதான் நமக்கு ஒரு அளவுகோல். நம் வாழ்க்கை வாழ்கிற அளவுகோல் என்ன? நாள் முழுவதும் நம்முடைய குழந்தை இருக்கிற அது வாழ வேண்டும். அதை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அதனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுத்தணும் என்றால் அதில் வாழக்கூடிய அந்த நேரத்தை நாம் வாழ விடாமல் செய்து கொண்டே அர்த்தம். ஆகையினால அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நம் குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றது பார்க்கறது மட்டுமில்ல, அதில் நாமும் வாழ வேண்டும். அந்த குழந்தையோட, அந்த குழந்தையை வாழ வைத்து ஒரு பொற்பொழிகளை மகிழ்வித்து மகிழ், மகிழ்வித்து மகிழ்னு ஒரு வார்த்தை. என்னது? நாம பிறரை மகிழ்விப்பது மூலமாக
அப்ப நான் மகிழ்ச்சி அடையணுமே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நான் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிறது மகிழ்ச்சி அல்ல, பிறரை மகிழ்வித்து அதை பார்த்து வருது இல்லையா சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. குழந்தைகளை பார்க்கலாம். ஒரு படம் ஒன்று, அந்த படத்துல ஒரு குழந்தை வந்து ஒரு ஐஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு ரோட்ல. அப்போ போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பிச்சைக்கார குழந்தை ஒன்று உட்காந்துட்டு இருக்கு ரோட்ல. அப்போ இந்த குழந்தை பார்த்துட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிடும். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ண, அம்மா கையை உதறிட்டு அந்த ஐஸ் குச்சியோட திரும்பி வந்து அந்த பிச்சையை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை கையில கொடுக்கும். அந்த குழந்தை அந்த வாங்கிட்டு உடனே வாயில வைக்காது, அந்த கொடுத்த அந்த குழந்தைய பார்க்கும். அந்த குழந்தைய கொடுத்த குழந்தைய பார்க்கும்போது அது மனசுல ஒரு விதமான ஏக்கம் தெரியும், ஒரு நன்றி உணர்வு தெரியும். அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த பார்வைக்கே சிறு குழந்தைதான், அந்த கொடுத்த குழந்தை அந்த ஐஸ் சாப்பிட்டாலும் பார்க்கல, ஆனால் அந்த குழந்தை முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் அந்த நன்றி உணர்வும் இந்த குழந்தைக்கு புரியுது. அப்போ அந்த ஒரு சிரிக்கும் பாருங்க அந்த கொடுத்த குழந்தை, அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த குழந்தை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஐஸ் கொடுத்த குழந்தையும் சரி, அதை வாங்கி சுவைக்கல, வாங்கின உடனே அதுக்கு ஐஸ் கிடைச்சே வாய வைக்கல, அதுக்கு மாறாக கொடுத்த அந்த குழந்தையை பார்க்குற பார்வை இருக்கே, அப்ப ரெண்டு இடத்துக்கும் நடந்த அந்த நேரம் இருக்கே, ஒரு நிமிடம், அந்த நிமிடத்துல இரண்டு குழந்தைகள் வாழ்ந்துருக்கு. அந்த நேரத்தில் பார்த்த அந்த தாய் சரியான தாயா இருந்ததுனால அதை பார்த்து அவர்கள் மகிழ்கிறார்கள். அப்போ மகிழ்வித்து அதுதான் வாழ்க்கை தத்துவம். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்முடைய குழந்தை எத்தனை பேரண்ட்ஸ் நாம் பார்த்துருக்கோம், அந்த குழந்தைய காலையில வாழ விடவே இல்லை, அதை எழுப்பத்தில இருந்து அது உணவு ஊட்டத்திலிருந்து விரட்டி அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சு எதுக்காக, பின்னாடி வாழறதுக்காக. அப்ப என்ன ஆச்சு இப்போ என்ன ஆச்சு, அதை இல்லாம அதே நேரத்தில் மாலை நேரத்தில் பார்த்து சொன்னா குழந்தை பள்ளியில் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், நாம இல்லை பல பேர் நம்ம செய்யணும் பார்த்து பண்ணாமோ என்ன பண்றோம், கொஞ்சம் இரு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், நான் டிவி பார்த்துருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தையோட நிலைமை, அந்த குழந்தை வாழவில்லை, அது விரும்பி நம்மகிட்ட வரும், அந்த வர நேரத்தில் நம்ம உதற இல்லையா, அந்த நேரம் அந்த குழந்தை வாழல. அப்போ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிமிடம் வாழ்வது, மகிழ்ச்சி என்பது மகிழ்வித்து மகிழ்வது. இதை நம்ம அன்றாட வாழ்க்கையை கடைபிடித்தால் போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது அப்பவே வாழ முடியும். எப்பயோ வாழறதுக்காக இப்போது வாழ்க்கையை நாம் தொலைத்து கொண்டு மாறாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கும் பொருந்தும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொருந்தும். நம்ம எப்பவுமே இன்னைக்கு என்ன இருக்கோம், பணத்தை அடிப்படையாக வைத்து, வருமானத்தை அடிப்படையாக வைத்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம வாழ்வதற்கான ஒரு துணை, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு அதுதான் முக்கிய அம்சமாக போயிடுது. முக்கிய அம்சம் போட்டனால எதுக்காக நாம பணம் சம்பாதிக்கிறோமோ, எதுக்காக நாம அந்த நேரம் கொடுக்கிறோமோ, அது இப்பொழுது அதை நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுக்காக, பின்னாடி ஏதோ வாழறதுக்காக திட்டமிட்டு இப்பொழுது வாழ்க்கை வீணாகிட்டு இருக்கோம். ஆகையினால நம்முடைய இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நாம் வாழ்வு காமிப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அமையும். நாமெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல நடந்திருக்க சொன்னால் நிச்சயமாக நம்ம யாரையோ பார்த்து கற்றுக்கொண்டதுதான் அதிகமாக இருப்பே தவிர படித்து கற்றுக்கொண்டது இல்லை. படித்து கற்றுக்கொண்டது எந்த விதத்திலும் நமக்கு பெரிய அளவு உதவி பண்றது இல்லை. நம்ம பார்த்து கற்றுக்கொண்டது, பழகி கொண்டது, சிறு வயதில் நம்ம ஆனந்தமாக அனுபவித்தது, அது போன்ற விஷயங்கள் தான் இன்றைக்கு நமக்கு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஆகவே நாம ஒரே நேரத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டு குழந்தைகளையும் வாழ வைப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையானது நிறைவடைய முடியும். ஆகவே அது கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்களாகட்டும், குழந்தைகளோடு சேர்ந்து வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். நாமும் வாழ்ந்து குழந்தைகளையும் வாழ வைத்து எதிர்காலத்தில் அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கான வழிகளையும் வகுத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கு. ஆகையினால கடந்த காலத்தில் தொலைத்து விட்ட நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வாழ்க்கை நெறிகளை நாம மீட்டெடுக்கணும்னு சொன்னால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தால சாத்தியமே இல்லை. கல்வி திட்டத்தை தாண்டி நம்ம எடுக்கிற முயற்சியாக தான் இருக்கு. ஆசிரியர் பெருமக்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிற கல்வியை தாண்டி
நம்முடைய குழந்தைகளை முழுமையாக நேசித்து அவர்களை முழுமையாக உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவர்களை துன்புறுத்தாமல் அவர்களோடு நான் நம்முடைய மேடம் தமிழரசி அவரோட காரில் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு வந்தேன். உங்களுடைய 15 ஆண்டு கால இந்த கல்வி பணியில நல்ல நீங்க பார்த்த மாணவர்கள், மறக்க முடியாத மாணவரை பத்தி ஒரு அனுபவம் சொல்லுன்னு கேட்டேன். மறக்க முடியாத ஒரு பேரண்ட்டை பத்தி அனுபவம் சொல்லுன்னு கேட்டேன். மறக்க முடியாத ஆசிரியரை பத்தி அனுபவம் சொல்ல கேட்டேன். மூணுத்துக்குமே முத்தான அனுபவங்கள் அவர் சொன்னாங்க. அதுல ஒரு அனுபவம், மறக்க முடியாத ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அதுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாததுனால பள்ளியில அந்நிய தன்மை அந்த குழந்தைகிட்ட பட்டது. யாரு கூட பழக முடியல. அதனால விரும்பல, பள்ளி வரதை விரும்பல. அந்த நேரத்தில் அந்த குழந்தை ஹிந்தி தெரியும், எனக்கும் ஹிந்தி தெரியும். நான் ஹிந்தியில பேசுறதுனால அந்த குழந்தை ஹிந்தியில பேசுறது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட ஒரு அரவணைப்போடு இருக்கிறதுனால அந்த குழந்தை என்கிட்ட மட்டும் அது நெருங்கி பழக ஆரம்பிச்சது, என் மேல விரும்ப ஆரம்பிச்சது, பள்ளியில விருப்பம் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் நான் கண்டுபிடித்தது என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைகிட்ட என்ன சிறப்பு தன்மை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கணும்னு சொன்னாங்க. அந்த சிறு வயது அந்த குழந்தை ரொம்ப மற்ற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைய அடிக்காத அளவுக்கு, பொழுது அடிக்காத அளவுக்கு அந்த குழந்தை அலர்ட்டாக நான் பார்த்திருக்கேன். எந்த ஒரு பையனும் என்னை அடிச்சிடக்கூடாது, என்னை தொற்றக்கூடாது அப்படின்றதுல அந்த குழந்தை அலர்ட்டாக நான் பார்த்திருக்கேன். அப்போ அவர் சொன்ன பண்புகளை ஒன்று, அந்த குழந்தைகிட்ட என்ன தனித்தன்மை இருக்குன்றத ரொம்ப அழகாக கண்டுபிடித்து அதை அவங்க சொன்னாங்க. ஆசிரியருடைய பங்கு மட்டும் இல்லை, பெற்றோருடைய பங்கு கூட நம்முடைய குழந்தைகள்கிட்ட என்ன நுணுக்கமான தன்மை இருக்குன்னு கண்டுபிடித்து அதை ஊக்குவித்து செய்வோமானால் அவர்கள் மிக அசாதாரணமாக மிக பெரிய அளவில் வர முடியும். நம்முடைய குழந்தைகள்கிட்ட என்ன பண்பு இருக்கு, என்ன திறன் இருக்கு, எதை விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஊக்கம் கொடுத்து வளர்த்தோமையால் நிச்சயமாக அவர்கள் சிறு வயதிலே தன்னை வளர்த்து கொண்டு அவர்கள் கல்வி முடிக்கிற காலத்தில் மிக அற்புதமான மனிதர்களாக வருவார்கள். ஆகையினால நாம வெறும் இந்த அகாடமி, இந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் நம்பிடாமல் எக்ஸ்ட்ரா கேர் நம்ம அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டியது. அது அதனால் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளை முழுமையாக உருவாக்க முடியும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதனால அதுக்கு முதலிடம் கொடுப்போம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். பள்ளிக்கு அனுப்பிச்ச உடனே நம்ம குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பள்ளியை சார்ந்தது அப்படின்னு பெற்றோர்களும் அப்படி இருக்கிறதுனால தான் ஏதோ பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டோம், பணம் கட்டிட்டோம், அப்போ பள்ளி பார்த்துக்கணும், அவங்க கடமை அப்படின்னு நம்ம நினைக்கிறத மாறாக இது ஒரு கூட்டு முயற்சி. நம்முடைய குழந்தைகள் அந்த பள்ளிக்கு மட்டும் குழந்தைகள் இல்லை, நமக்கும் கூட அது குழந்தைகள் மட்டும் இல்லை, நாம் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இன்னும் சொன்னால் சமுதாயமும் சரி, இது மூன்றுமே இணைந்து செய்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையை முழுமையான மனிதனாக உருவாக்க முடியும். ஆகையினால நிச்சயமாக இந்த பள்ளியில் ஒரு சிறப்பு தன்மை நான் பார்க்குறேன். இது வெறுமனே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு மேற்படிப்புக்காக தயார்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனம் மட்டுமில்லாமல் குழந்தைகளுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அதையும் அதிக கவனம் கொடுத்து உருவாக்கக்கூடிய பள்ளியாக நான் இதை பார்க்கிறேன். உங்களுடைய அதிர்ஷ்டம், நாம் ஏதோ பள்ளிகளை சேர்க்கிறது பதிலாக இது மாதிரி கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பள்ளிகளை சேர்க்கிறதுனால நம்முடைய பங்கு மிக கணிசமான அளவுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நல்ல விஷயம் அது. ஆனால் அதே நேரத்தில் அதோடு மட்டும் நின்றாமல் நாம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து பேசி நம்முடைய குழந்தைகளை பற்றி கலந்து பேசி இருவருக்கும் சேர்ந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்போடு கூட முழுமையான கவனம் செலுத்தி நம்முடைய குழந்தையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதால்தான் அது அந்த குழந்தை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு மனிதனாக உருவாகுவதற்கும், அது மட்டுமில்லை நமது நாட்டுக்கும் கூட சிறந்த குடிமக்களை உருவாக்கி சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கு நாம் விசேஷ கவனம் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.